ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம ஒரு பழமொழி பலமுறை கேட்டிருப்போம், அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பான்னு. இந்த மாதிரி அரும்பு மீசை அல்லது மீசை கொஞ்சம் அதிகமாக முடி முகத்திலெல்லாம் தாடி போல் முடி வளர்ந்த பெண்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையினுடைய வெளிப்பாடு. பல நேரங்களில் குழந்தையின்மையும் இதோடு சேர்ந்துருக்கும். இது பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு இதை சொல்கிறோம். இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கும், ஏன் இதை முதல்ல பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொன்னாங்க. இந்த படத்தை பார்க்குறீங்க, ஓவரீஸை ஸ்கேன் பண்ணோன்னா அந்த மாதிரி தெரியும். ஸ்கேன் பண்ணும்போது வெஜைனல் ஸ்கேன் பண்ணால் ஓவரீஸில் வட்ட வட்டமாக செயின் போல் ஃபாலிகல்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதாவது நீர்க்கட்டிகள் அப்படின்ற இருக்கிறத பார்க்கலாம். இது ஒரு பகுதி. அதனால தான் இதை பாலிசிஸ்டிக் ஓவரீஸ், நிறைய சிஸ்ட் இருக்கக்கூடிய ஓவரீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்தது. ஆனால் இதை தவிர இதில் 3 முக்கியமான பகுதிகள் இருக்குது. ஒன்று ஆண்ட்ரஜன், ஆண் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறது. ஒரு பெண்களுக்கு ஆண் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் மீசை நிறைய இருக்கும், தாடி முகம் முழுவதும் தாடி இருக்கிற மாதிரி இருக்கும். இரண்டாவது, சரியாக கருமுட்டை வெடித்து வெளியே வராமல் இருக்கும், கருத்தரிக்க மாட்டாங்க. அதனால் குழந்தையின்மை இருக்கும். குழந்தையின்மை பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் ஒரு 50% குழந்தை இல்லா பெண்களுக்கு இந்த நீர்க்கட்டிகள் இல்லை பிசிஓடி இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து 2. மூன்றாவது இந்த மாதிரியான பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இருக்கும். ஓவரீஸில் நிறைய சின்ன 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 சிஸ்ட் இருக்கும். இது படத்தில் பார்த்திங்கன்னா 12 ஃபாலிக்கலுக்கு மேலே 2 முதல் 9 மில்லிமீட்டர் டயமீட்டரில் இருக்கிறத பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு டெஃபினிஷன் சொல்கிறாங்க. ஒரு காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் மகாராஷ்டிரா சந்திரபூர்லேருந்து பேசுகிறேங்க. ஜாஃபர். ஜாஃபர், சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு கேள்வி. நான் வெளி மாநிலத்தில் இருக்கறனால நான் 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஊருக்கு போவேன். சரிங்க. எங்கள் வீட்டில் ஒய்ஃப் இந்த அந்த பீரியட் டைம்ஸ், மென்சஸ் டைம் அந்த இது தள்ளி போகிறதுக்கோசரம் இந்த டேப்லெட் கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. சரி. அதனால எதுவும் பின்னாடி பிரச்சனை இருக்குங்களா? எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. நீங்கள் அதை சாப்பிட்லாம். ஆனால் ரெகுலராக அவங்க சாப்பிட்ணும். நீங்கள் வர்ற மாதத்தில் மட்டும் அவங்க சாப்பிட்டாங்கன்னா பல நேரங்களில் அது வேலை செய்யாமல் போயிடலாம். அப்படிங்களா? எப்போ சாப்பிட்றாங்க? நீங்கள் வரும்போது மட்டும் சாப்பிட்றாங்களா? ஆமாங்க சார். நான் இப்போ போவேன், அப்போ அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம வந்துட்டு நான் 1 வீக்கில் ரிட்டர்ன் வந்துடுவேன். ஓ, அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. கருத்தடைக்காக அவங்க சாப்பிடல, பீரியட்ஸை தள்ளுறதுக்காக மாத்திரை சாப்பிட்றாங்க. 20 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. சரிங்க. பீரியட்ஸை தள்ளுறதுக்காக மாத்திரைகள் சாப்பிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அவங்க சாப்பிட்ணும். ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். அவங்க கொஞ்சம், ஏன்னா மார்பகங்கள் ஏதாவது கட்டி இருக்குது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சில நேரம் இந்த மாத்திரைகள்னால அது பெருசாகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள ஒரு முறையாக ஒரு டாக்டர் பரிசோதிக்கணும்னா 20 வருஷம் ஆகுதுன்றீங்க நீங்கள் திருமணமாகி. அப்போ அவங்களுக்கு வயது 40-45 கிட்ட வந்திருக்கும். இருக்குது சார், இருக்குது சார். 44. கண்டிப்பாக இந்த வயதில் இந்த மாதிரியான ஹார்மோன் மாத்திரைகள் சாப்பிடும்போது கர்ப்பப்பை, வாய், கர்ப்பப்பை, மார்பகங்களெல்லாம் ஒரு மருத்துவர் பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிடணும். சரிங்க சார். இல்லை, அவங்களுக்கும் இப்போ பிரச்சனை கொஞ்சம் மார்பகத்தில் வலி இருக்குன்றாங்க, வயிற்றில் வலி இருக்குன்றாங்க. கண்டிப்பாக இதை மருத்துவரை பரிசோதிக்க சொல்லுங்கள். இதிலெல்லாம் கைனகாலஜிஸ்ட் இப்போ எல்லா ஊர்கள்லையும் இருக்கிறாங்க, எல்லா வீடு தெருக்கள்லையும் இருக்கிறாங்க. நீங்கள் டாக்டர் பார்க்குறது ஒரு பெரிய விஷயமா என்ன? கண்டிப்பாக அவங்க மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறணும். மார்பகங்கள் தேவைன்னா ஸ்கேன் எடுக்கணும் அல்லது எக்ஸ்ரே எடுத்து மார்பகத்தில் ஏதாவது கட்டிகள் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கான்னு கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிற விஷயங்களெல்லாம் முற்றிலுமாக சரி செய்ய முடியும். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா நிறைய தொந்தரவு வரும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் மருத்துவரின் பரிந்துரை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி,
இப்போது ஹைப்பர் ஆண்ட்ரஜனிசம், ஆண்ட்ரஜன் ஆண் ஹார்மோன் பெண்களுக்கு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த படத்தில் பார்க்குறீங்க, ஹிர்சூட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிர்சூட்டிசம். இந்த கிருதா மாதிரி இருக்குது, தாடி மாதிரி இருக்கிறத பார்க்குறீங்க. முடிகள் வந்து பெண்களுக்கு கிருதா மாதிரியும் தாடி மாதிரியும் முகத்தில் முடி இருக்கிறத பார்க்குறோம். ஆக்னி, பிம்பிள்ஸ் நிறைய முகம் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆண் மாதிரியான வழுக்கை விழலாம், முன் தலையில் அவங்களுக்கு வழுக்கை விழலாம். இதெல்லாம் வந்து ஆண் ஹார்மோன் எக்ஸஸாக இருக்கிறதனுடைய ஒரு அறிகுறி. இதை வந்து ஹிர்சூட், நிறைய முடி வந்து ஆண் பேட்டர்னில் முடி வளரலாம். இதை கிரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி முடி வந்து மார்பகங்களில், முதுகில் ரொம்ப அதிகமான முடி பெண்களுக்கு கைகளில் வளர்கிறத பார்க்குறீங்க. கொஞ்சமாக முடி, அதிகமாக, ரொம்ப அதிகமான முடி, இந்த மாதிரி சிவியரான முடி வளர்ச்சி ஆண்களை போல் இருக்கலாம். ஸோ இதில் வந்து 3 விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு பெண்ணுக்கு வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 விஷயங்கள் இருக்கணும். ஒன்று வந்து ஓவரீஸில், சினை முட்டை பையில் வந்து நீர்க்கட்டிகள். ரெண்டாவது வந்து இரத்தத்தில் வந்து ஆண் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறது. மூன்றாவதாக சினை முட்டை வெடித்து வெளியே வர்றது அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது, அல்லது அக்கேஷனலாக வர்றது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை உலகம் முழுவதும் ரோட்டர்டாம் க்ரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. ரோட்டர்டாமில் எஸ்ரேயில் இந்த கான்ஃபரன்ஸில் இந்த முடிவு எடுத்தாங்க. பிசிஓடியில் சினை முட்டை பை எப்படி இருக்கும்னு இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 3 விஷயங்கள். ஒன்று வந்து தீட்டு வந்து இர்ரெகுலராக வர்றது, 3இல் 2 பெண்களுக்கு தீட்டு இர்ரெகுலராக வருது. ஹார்மோன்கள் அதிகமாக இருக்கிறது 50% பெண்களுக்கு. இதில் குண்டாக இருக்கிறவங்க 30லேருந்து 75% பெண்கள். இன்சுலின் ரெசிஸ்டண்ட் வந்து 50% பெண்களுக்கு மேலே. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? பிரபு பேசுகிறேங்க. பிரபு, சொல்லுங்கள். எனக்கு வயசு வந்து 57ங்க. சொல்லுங்கள் சார். ஒய்ஃபு வந்து 55. ஓகே. இப்போ செக்ஸ் பண்ணும்போதுங்க இது 2 பேருக்குமே லிக்யூடே இருக்கிறதுனால ரொம்ப பெயினாக இருக்குது, பண்ணவே முடியலைங்க. தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எது சார்? வாட்டர் தண்ணி யூஸ் பண்ணுங்கள் செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால். தண்ணிங்களா? பியூர் வாட்டரா? ஆமாம். நீங்கள் குடிக்கிற தண்ணியை ஆணுறுப்பில் தடவிட்டு, தேவைன்னா பெண்ணுறுப்புலையும் கொஞ்சம் தடவிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே. இதை தவிர ஆயில் ஏதாவது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். என்ன ஆயில் சார் யூஸ் பண்ணலாம்? எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாதாரணமாக நாம் உபயோகத்தில் இருக்க தலைக்கு தேய்க்கூடிய தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், வேறு எண்ணெய்களும் யூஸ் பண்ணலாம். மூன்றாவதாக தேவைன்னா ஜெல் நிறைய இருக்குது. விஎல்ஜி ஜெல் கிடைக்கும். எப்படி சார் வாங்கலாம்? மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். லியூபிக் ஜெல்னு கிடைக்கும். என்னங்க? லியூபிக்னு, LUBIC, லூபிக் ஜெல். லூபிக் ஜெல். இந்த கிடைக்கும். ஃபெயின் ஜெல், கேஒய் ஜெல்லி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது. கேஒய் ஜெல்லிங்களா? ஆமாம் ஆமாம். ஏதாவது ஒன்று வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஆர்டினரி எல்லா மெடிக்கல்லையும் கிடைப்பீங்களா? பொதுவாக கிடைக்கும். எல்லா கேஒய் ஜெல்லி. ஆமாம். இன்னொன்று சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் என்ன சார்? லியூபிக், LUBIC. LUBIC. ஆமாம், லூபிக் ஜெல். இதெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இது ஒரு சாதாரணமான விஷயம். வாட்டரையே யூஸ் பண்ணலாம். நீங்கள் முதல்ல உங்கள் மனைவியை நல்லா தூண்டுங்க, கொஞ்சம் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அது கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு செக்ரீஷன் வந்துடும். வயதானா கூட கொஞ்சம் செக்ரீஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஜெல் யூஸ் பண்ணலாம்.
இப்போது 20% பெண்களுக்கு வந்து எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம் பிசிஓடி பெண்களுக்கு. ஸோ இதில் பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு வயது வந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? டெஸ்டோஸ்டெரான் எடுத்து பார்க்கணும், அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து ஹிர்சூட், அவங்க உடம்பெல்லாம் முடி இருக்கும், முகத்தில் முடி இருக்கலாம். அதே மாதிரி தலையில் வந்து ஆண்கள் போல் கொஞ்சம் முடி கொட்டலாம். ஓவரீஸில் வந்து பிரச்சனை இருக்கும், கருமுட்டை வெளியே வெடித்து வராது, சிஸ்ட் இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இதை வந்து சரி பண்ணுறதுக்கு குழந்தை பேர் வேணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு. குழந்தை பேர் வேணான்னாங்கன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் சரி செய்கிறதுக்கு ஹார்மோன் மாத்திரைகளே கொடுக்கலாம். அடுத்து வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து நிறைய நடைப்பயிற்சி பண்ண வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு அரை மணி நேரம் இவங்க வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாரத்துக்கு ஒரு 150 நிமிடங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் என் பேர் சிவா சார், நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் சார். சிவா சொல்லுங்கள் சார். எனக்கு வந்துட்டு கைப்பழக்கம் இருக்குது சார். சரி. ஆக்சுவலாக நைட்டில் தூங்கும்போது எனக்கு கைப்பழக்கம் பண்ணால் தான் வந்துட்டு தூக்கம் வருது சார். சரிங்க. அதனால ஏதாச்சும் பிரச்சனை அந்த மாதிரி எதனா இருக்குமா கால் பண்ணேன் சார். ஒரு பிரச்சனையும் வராதுங்க. பல பேர் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் ஆக்கிடுவாங்க. ஓ, தூங்குறதுக்கு நல்லா மாஸ்டர்பேட் பண்ணால் நல்ல ஒரு தூக்கம் வரும், தூங்கிடுவாங்க. இது ஒன்றும் பயப்படத்தக்க ஒரு பிரச்சனை அல்ல. ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் மனைவியோட செக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த செக்ஸ்லேயே உங்களுக்கு இந்த பழக்கம் மாறிடும். ஓகே சார். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதனால ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இல்லை. எந்த பாதிப்பும் வராதுங்க, கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் பார்க்குறீங்க? என்னென்ன? ஒன்று வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, இன்னொரு வந்து ஜெனட்டிக் டிஃபெக்ட் வரலாம். எல்ஹெச் ஹார்மோன் தீக்கு ஆக்ட் பண்ணுறதுனால டெஸ்டோஸ்டெரான் அதிகமாகிறது. அதே மாதிரி ஆண்ட்ரோஜன் அதிகமாகலாம், இன்சுலின் அதிகமாகலாம் அவங்க பாடி ரத்தத்தில். ஸோ அடுத்து வந்து கழுத்துலையோ இல்லை பல இடங்களையோ கருப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, கருப்பாக புள்ளி புள்ளியாக அக்காந்தோசிஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த கழுத்தில் இருக்குது, கை இடுக்கில் இருக்குது, இதெல்லாம் பார்க்குறீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப காமன் பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு. இதை வந்து முற்றிலுமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நன்றாக மருந்துகள் கொடுத்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நல்ல கண்ட்ரோல் இருக்கும். டயட் கண்ட்ரோல் முக்கியம். பெண்களுக்கு வெயிட் அதிகமாகிட்டு இருக்க பெண்களுக்கு வந்து டயட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலோரியை குறைத்து பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சாப்பிட சொல்லிவிட்டு கலோரியை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக அவங்க உடல் எடை கூடுறதை தவிர்க்க முடியும். உடல் எடை குறைந்தால் பிசிஓடியினுடைய வீரியமும் குறையும். இல்லை வேறு ஆண்ட்ரஜன் செக்ரீட் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது நோய்கள் இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், தைராய்டு குறைவு இருக்கலாம். இவங்க சாப்பிடக்கூடிய மாத்திரைகளால் கூட இப்படி வரலாம். ஆண்ட்ரஜன் இருக்கக்கூடிய மாத்திரைகள் அல்லது சைக்ளோஸ்போரின் போன்ற மருந்துகள் இவங்க உட்கொள்ளும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வரலாம். சரி, இப்போது நம்ம முக்கியமாக இவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் எக்ஸசைஸ் பண்ணுறது, டயட் இருக்கிறது மூலமாக பல்வேறு விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து தீட்டு இரெகுலராக வரும் பெண்களுக்கு. பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு தீட்டு இரெகுலராக வரும்போது இதை வந்து மருந்துகளால், ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் மூலமாக தீட்டை வந்து ரெகுலரைஸ் பண்ணலாம். பெரும்பாலான பெண்களுக்கு பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ஹார்மோன் என்னென்ன டெஸ்ட்டுகள் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றத பார்க்க. டெஸ்டோஸ்டெரான், எல்ஹெச் போன்ற ஹார்மோன்கள் பண்ணணும். லிப்பிட் ப்ரொஃபைல், குளுக்கோஸ், இன்சுலின்லாம் பார்க்கணும். இவங்க யாரெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும்? இவங்களுக்குள்ள பிரச்சனைகளை பொறுத்து இவங்க பார்க்கணும். இவங்க வந்து சில நேரங்களில் ஹேர் க்ரோத்து, முகத்தில் நிறைய பிம்பிள்ஸாக வந்ததுன்னா இவங்க டெர்மட்டாலஜிஸ்ட் பார்க்கணும். தீட்டு இரெகுலராக வருது, கர்ப்பமாகலை,
இந்த மாதிரியான பிரச்சனைனா கைனகாலஜிஸ்ட் அல்லது குழந்தையின்மை சிகிச்சை நிபுணர்களை இவங்க பார்க்கணும். அதே மாதிரி குண்டாக இருக்கிறாங்க, வேறு பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை இவங்க பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை தவிர வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இவங்களுக்கு வேறு என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும். பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொலஸ்ட்ரால் அதிகமாகி அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கர்ப்பப்பையினுடைய உட்சுவரில் கேன்சர் வரலாம். ஸோ ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சர்க்கரை வியாதி வர்றதுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலினுக்கு எதிர்ப்பு அதிகமாகிடும், பாடியில் சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிரும். இன்சுலின் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. கொலஸ்ட்ரால் அதிகமாகி அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். மூன்றாவது கர்ப்பப்பையினுடைய உட்சுவர்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் கேன்சர் வரலாம். அடுத்து வந்து வேறு என்னென்னலாம் வரலாம், இரத்த கொதிப்பு வரலாம், ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் வரலாம். கர்ப்பமாகும்போது கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய சர்க்கரை நோய் வரலாம். கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய இரத்த கொதிப்பு வரலாம். அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப ரேராக வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஓவரியில் வரக்கூடிய கேன்சர், அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர்லாம் ரொம்ப ரேராக வரலாம். இந்த ஓவரிஸை ட்ரில் பண்ணுன்றது வந்து பல நேரங்களில் குழந்தை இல்லை அப்படின்னா ஓவரிஸை ட்ரில்லிங் பண்ணுவாங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவரிஸ் வந்து லேப்ரோஸ்கோப் பண்ணி ட்ரில் பண்ணுறதை படத்தில் பார்க்குறீங்க. இது தவிர குளோமிஃபின் சிட்ரேட்னு மருந்து கொடுப்பாங்க. கருமுட்டைகள் வளர்ந்து வெடிக்கிறதுக்கு பல நேரங்களில் குளோமிஃபின் சிட்ரேட் என்ற மாத்திரைகள் கொடுப்பாங்க. இதில் கருமுட்டை வெளியே வரும், ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகாதவங்க 45%, கருமுட்டை வெளியே வந்து கர்ப்பமாகிறவங்க 35%. கருமுட்டை உற்பத்தி ஆகலை, ஒரு மாற்றமும் வரல, குளோமிஃபின் கொடுத்தும் கூட பெண்ணுக்கு எந்த மாற்றம் வரலன்றவங்க 20%. ஸோ இந்த குளோமிஃபின் என்ற இந்த மாத்திரை கொடுக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்? சில பேருக்கு வயிறு வலிக்கலாம், வயிறு ஊதுன மாதிரி இருக்கும், மார்பகங்களில் பிரச்சனை இருக்கலாம், வாந்தி இருக்கலாம், கண்ணில் வந்து கொஞ்சம் பார்வையில் மாற்றங்கள் வரலாம், தலைவலி வரலாம், முடி கொட்டலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். சரி, இந்த குளோமிஃபின் சிட்ரேட் கொடுக்குறாங்க, கர்ப்பம் வேணும், கருத்தரிக்கணுன்ற பெண்களுக்கு குளோமிஃபின் சிட்ரேட் கொடுக்கும்போது என்ன பிரச்சனை வரலாம்? இரட்டை குழந்தை அல்லது அதுக்கு மேற்பட்ட கர்ப்பம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் நிறைய சினை முட்டைகள் ஃபார்ம் ஆகிறதுனால வயிறு வீங்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி என்ன? மணிராஜ் சார். சார் முன்ன கைப்பழக்கம் இருந்தது சார். சரி. இப்போ அது இல்லை சார். இப்போ வந்து என்னன்னா மாத்திரை போட்டு ஓரளவுக்கு கட்டுப்பட்டாச்சு சார். சரிங்க. இப்போ வந்து என்னன்னா தூக்கத்தில் அடிக்கடி விந்து போகிறனால அந்த உறுப்பு கொட்டையிலேருந்து அடிக்கடி வலிக்குது சார். அதுக்கு என்ன சார்? உங்கள் பயத்தினால தாங்க வலிக்குது. தூக்கத்தில் விந்து போகிறது இயல்பானது. சரி சார். தூக்கத்தில் விந்து போனால் நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்குன்னு நீங்கள் பயந்தீங்கன்னா விந்து பைகளில் வலி ஏற்படலாம், அல்லது மற்ற பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். என்னெல்லாம் வரும், என்னெல்லாம் கெடுதல் வரும் நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். சரிங்க சார். அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இல்லை சார், இப்போ நான் சீட்டில், அதாவது கையில் பார்க்குறேன் சார், சீட்டு அதனால எதுவும் வலிக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான். பொதுவாக ஹீட்னால் வேற வலி இருக்கிறதுங்க. சில பேருக்கு விந்து பைகள் வலி இருக்கலாம். நீங்கள் வந்து முதல்ல நம்ம என்ன சொல்லித்தரோம்னா, விந்து பைகளை செக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆணும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். டீனேஜிலேருந்து ரெகுலராக விந்து பைகளை செக் பண்ணணும். அது எதுவும் வீங்கி வலிக்குது, அப்நார்மலாக வேறு பிரச்சனை இருந்ததுன்னா
இல்லை சார், இப்போ ஒரு 2 நாளா 3 நாளாக தான் சார் வலிக்குது. அதுக்கு முன்னாடிலாம் எதுவும் வலிக்கல சார். சரிங்க, முதல்ல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு இதில் பழக்கம் இல்லைன்னா மருத்துவர் அன்னைக்கு அவர் செக் பண்ணிட்டோம். ஏன்னா டீனேஜ் இந்த யங் பீப்புள் 30 வயதுக்குள்ளே டெஸ்டிஸில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். டெஸ்டிஸ் கேன்சர் போன்ற பிரச்சனைகள் வந்து இளம் ஆண்களுக்கு தான் வரும், வயதான ஆண்களுக்கு ரொம்ப வர்றதில்லை. அதனால் இளம் ஆண்களுக்கு நம்ம கற்றுத்தரணும் எப்படி விந்து பைகளை செக் பண்ணணும் அப்படின்னு. அதனால் நீங்கள் ஒரு மருத்துவரை பார்த்து செக்கப் பண்ணிக்கோங்க. அவங்க எப்படி செக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கற்று தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் ரெகுலராக செக் பண்ணலாம் அவங்க விந்து பை எப்படி இருக்குன்னு. அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் மருத்துவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி தேவையான டெஸ்ட்டுகள் எடுக்கணும். பெண்களும் அதே மாதிரி தான், மார்பகங்களை செக் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். மார்பகங்கள் ஏதாவது வித்தியாசமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவரை சந்தித்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. இப்போது இந்த வாய்வழி மாத்திரைகள் கொடுக்குறோம், குளோமிஃபின் சிட்ரேட் என்ற மாத்திரைகள் கொடுக்கும்போது என்னென்னலாம் பிரச்சனை வரலாம்? கர்ப்பம் வந்து புறக்கர்ப்பம் எங்கேயாவது ஏற்படலாம். 1% பெண்களுக்கு புறக்கர்ப்பம் ஏற்படலாம், கர்ப்பப்பையை தவிர கருக்குழாயில் கர்ப்பம் ஏற்படலாம். அதே மாதிரி இவங்க வந்து அபார்ஷன் வரலாம், 15% அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. பல்வேறு புரோட்டோகால்ஸ் இருக்குது. இந்த குளோமிஃபின் சிட்ரேட்டில் நிறைய புரோட்டோகால் வச்சுருக்காங்க. அதை தவிர இதில் ஒன்றும் எஃபெக்ட் இல்லை அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட்டு கருமுட்டையில் உற்பத்தி பண்ணி கருத்தரிக்க முயற்சி பண்ணலாம். அது ரொம்ப காமனாக குழந்தை இல்லாதவங்களுக்கு பண்ணுவாங்க. அதை தவிர நிறைய புரோட்டோகால் இருக்குது. டெஸ்ட் டியூப் பேபி பண்ணுறதுக்கு இல்லை ஐயுஐ பண்ணுறதுக்கெலாம் நிறைய புரோட்டோகால் வச்சுருக்காங்க. ஸ்டெப் அப் புரோட்டோகால், ஸ்டெப் டவுன் புரோட்டோகால், சீக்வென்ஷியல், இந்த மாதிரியான பல்வேறு புரோட்டோகால் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிட்டை குறைக்கிறதுனால கருத்தரிக்கிற வாய்ப்பு வந்து பல மடங்கு அதிகரிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கொடுப்பாங்கன்னா மெட்ஃபார்மின்னு சொல்லி சர்க்கரை வியாதிக்கு கொடுக்கக்கூடிய, பல பேர் மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்ட உடனே மெட்ஃபார்மின் டாக்டர் எழுதியிருப்பாங்க பிசிஓடிக்கு. அந்த நீர்க்கட்டிகளுக்காக மெட்ஃபார்மின்ற மாத்திரை எழுதியிருப்பாங்க. இவங்க போய் மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்தோடனே மெடிக்கல் ஷாப்காரர் வந்து என்ன உங்களுக்கு சர்க்கரை வியாதியாக இருக்கான்னு கேட்டவுடனே பயந்துருவாங்க பெண்கள். அல்லது இவர்களுடைய தாய் தந்தை யாராவது சர்க்கரை வியாதி இருந்தால் இதே மாத்திரையை சாப்பிட்றத பார்த்துட்டு பயந்துருவாங்க. டாக்டர் தப்பாக நமக்கு வந்து சர்க்கரை வியாதி மாத்திரை கொடுத்துட்டாங்கன்னு அப்படி பயப்பட வேண்டாம். இந்த மெட்ஃபார்மின் போன்ற மாத்திரைகளை சாப்பிடும்போது தீட்டு இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், சினை முட்டையும் உருவாகலாம். சில நேரங்களில் மெட்ஃபார்மின் அதே போல் குளோமிஃபின் சிட்ரேட் மாத்திரை கொடுக்கலாம், மெட்ஃபார்மினும் இன்ஜெக்ஷன் எஃப்எஸ்ஹெச் கொடுக்கலாம். இதெல்லாம் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக்கும். அதே மாதிரி ஓவரியில் வந்து ட்ரில் பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் பிசிஓடி வந்து நம்ம சரி பண்ண முடியும். இப்போது ஆண்ட்ரஜன் எக்ஸஸ் பிசிஓடியில் எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆண்ட்ரஜன் எக்ஸஸ் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஆக்னி, முகத்தில் வந்து முடிகள் வளரலாம், அதே மாதிரி தலையில் வந்து மொட்டை விழலாம். இதை எப்படி சரி பண்ணுறலாம்? அடுத்து வந்து டிப்ரெஷன் வரலாம். பிசிஓடி இருக்க பெண்களுக்கு வந்து டிப்ரெஷன் வரலாம். இவங்க வந்து ஆன்டி ஆங்ஸைட்டி மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம் மருத்துவரின் பரிந்துரையில். இவங்க மருத்துவரில் இதற்காக பார்க்கணும். டிப்ரெஷனை குறைப்பதற்கு மருத்துவரின் பரிந்துரை மேலே எதிர் கவுன்சிலிங் அல்லது மருந்துகள் எடுத்துக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். சார் வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நாங்கள் தேனியிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு மிஸ்ஸஸ் வந்து கன்சீவாக இருக்காங்க சார். வெரி குட், சொல்லுங்கள் சார். 7 month முடிஞ்சிருச்சுங்க சார். ஓகே. இப்போ அதாவது நம்ம நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து நம்ம உடல் உறவு வச்சுக்கலாமாங்க சார்? நீங்கள் செக்ஸ் வச்சுக்கோங்க, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நார்மல் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் பல காரணங்கள் இருக்குது. எல்லாமே நார்மலாக இருந்தால் நார்மல் டெலிவரி ஆவாங்க. சில நேரங்களில் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய நீர் குறையிறது, அதே மாதிரி கழுத்தில் கொடி சுற்றி இருக்கிறது, அல்லது நஞ்சின்னு சொல்லக்கூடிய பிளாசண்டா லோவாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணினாலும் சிசேரியன் பண்ண வேண்டியது சூழ்நிலை ஏற்படலாம். அதே மாதிரி பெண்களுடைய இடுப்பு சின்னதாக இருக்குன்னாலும்
சிசேரியன் தேவைப்படலாம். பொதுவாக சில ஆய்வுகளில் வந்து 22 வாரங்கள்லேருந்து 28 வாரங்கள் வரைக்கும் தாம்பத்திய உறவு கொஞ்சம் ரெகுலராக வச்சுக்கிட்டா நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன கண்டிஷன் இருந்தாலும் அவங்க நார்மலாக தான் டெலிவரி ஆவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. பொதுவாக செக்ஸ் வச்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை, பல்வேறு ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க. பட் டெஸ்ட் பேபி பண்ணுறாங்க. வேறு சில நேரங்களில் டாக்டர்கள் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க. தேவையற்ற உறவு வச்சுக்கிட்டு ஏதாவது சிக்கலாயிடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய செலவு பண்ணியிருக்கோம், அதனால் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் தாம்பத்திய உறவு பண்ணுறதுனால பெரிய தவறு எதுவும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 781007788 என்ற எண்ணுக்கோ 730557788 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.